மின் புத்தகங்கள் பற்றி பதிப்பாளராக தங்கள் கருத்து என்ன? இது ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். மின் புத்தகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டபோது, அது அது பல ஸ்டேஜஸ தாண்டி வந்திருக்கு. முதல்ல வந்து அத ஒரு பிடிஎஃப் கோப்பாக தருவது. அதுக்கப்புறம் பிடிஎஃப் கோப்பாக உருவாக்கி, அதில வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மென்ட் டிஆர்எம் என்று யாருக்கு அனுப்புகிறோமோ, அவர் மட்டும் திறந்து படிக்கக்கூடிய மாதிரியான செக்யூர்டா. ஒரு கொஞ்சம் செக்யூரிட்டியோட. ம். அது பாஸ்வேர்ட் செக்யூரிட்டினா, அதையும் நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் குடுத்துருவாங்க. வேற சில செக்யூரிட்டியும் சேர்த்து வருவது. அதுக்கப்புறமா வந்து ஒரு கருவியோடு சேர்ந்து வருவது. கிண்டல். கிண்டில். கிண்டிலுக்கு முன்னாடியே ம். சோனி வந்து அத உருவாக்கினாங்க. அதற்கு பிறகு வேறு சிலர் அதை உருவாக்கினார்கள். அப்பதான் இங்க் டெக்னாலஜி அப்படின்னு ஒண்ணு வந்தது. அப்ப நீங்க நம்ம படிக்கும் ஸ்க்ரீன் எல்லாமே கண்ணை பாதிக்கிறது. அது வந்து பேக்லிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப டெக்னிக்கலா போக விரும்பல. ஒட்டுமொத்த ஸ்க்ரீனையும் நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து ஒரு பழுப்பு நிறத்தில இருக்கும். நீங்க ஆன் பண்றீங்கன்னா, அது முழுவதுமே வெள்ளை நிறமாகி, எழுத்துகள் இருக்கக்கூடிய இடம் மட்டும் கருப்பாக, அதாவது அங்க லைட் எரியாம இருக்கும். எல்சிடி டிஸ்ப்ளே நம்ம பயன்படுத்துவது. அந்த முறையில வந்து ஒட்டுமொத்த ஸ்க்ரீனே ஒளிர்கிறது. பவர் கன்சம்ப்ஷனும் ஜாஸ்தி. கண்ணுக்கு அவ்வளவு நல்லதல்ல. அப்ப அந்த மாதிரி இல்லாம இங்க் டெக்னாலஜி என்ற ஒன்று உருவாக்கப்பட்டது. அதை பயன்படுத்தி சோனி ஒரு ரீடர் ஒண்ணு உருவாக்கினார்கள். ஆனா அவங்கள்ட்ட கன்டென்ட் கிடையாது. அத அவ்வளவு சிறப்பாக மார்க்கெட் பண்ண முடியல. அதற்கு பிறகு வேறு சிலர் முயன்றார்கள். அதே டெக்னாலஜிய அமேசான் கையில எடுத்து அவங்களிடம் புத்தகங்கள் இருந்ததனாலும், பல பதிப்பாளர்களை இதற்கு மாற்றக்கூடிய திறன் பெற்றிருந்ததாலும், இந்த கிண்டில்ங்கிற டிவைஸ் வந்து ஒரு பெரிய விஷயமாச்சு. அதனால ரொம்ப விரும்பி அதை கையில் வைத்திருந்தேன். அதுக்கப்புறமா நம்முடைய அந்த மொபைல் ஃபோன் ஸ்க்ரீனுமே, அந்த டேப்லெட்டோடைய ஸ்க்ரீனும் ரெகுலர் எல்சிடியே ரொம்ப சிறப்பாக ரெட்டினா டிஸ்ப்ளே அது இதுன்னு சொல்லி அது ரொம்ப ஹை ரெசல்யூஷன் ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப குறைவான ஸ்ட்ரெயின குடுக்கக்கூடிய மாதிரியான வந்துச்சு. இதெல்லாம் டெக்னாலஜி பார்ட்ல. அதுக்கப்புறம் நோ மோர் இம்ப்ரூவ்மென்ட் இன் டெக்னாலஜி. இங்க்லயே கலர் இங்க் வரும்னு சொன்னாங்க. அதுக்கான செயல்முறையும் இருக்கு. நமக்கு ஒரு பேசிக் டெக்னாலஜி இருக்கு. ஆனா, ஒரு கமர்ஷியல் மாடல் இல்லாததுனால அதெல்லாம் வரல. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தின்னா பேப்பர்னா பேப்பர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ப்ளே வரும். அதுக்கு மேல ஒரு சின்ன ஸ்ட்ரிப்புக்குள்ள நம்ம அதோடைய எல்லா சிப்பையும் வச்சு, பேட்டரி எல்லாத்தையும் வச்சிரலாம். அவ்வளவு லைட்டா இருக்கும். அதெல்லாம் விரைவில் வரப்போகிறதுன்னு சொன்னாங்க. நடக்கல. ஏன்னா, அதுக்கான கமர்ஷியல் வொர்க் அவுட் ஆகல. இன்னைக்கு ரொம்ப ரிலக்டன்ட்டா மீதி எல்லாரும் செத்து போய்ட்டாங்க. உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரே நிறுவனமான Amazon, அவங்களே வந்து இதுக்கு மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்றத நிறுத்திட்டாங்க. ஒரு கட்டத்தில இந்திய மொழிகளுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு அது எல்லா இந்திய மொழிகள் புத்தகங்களும் இந்த மாதிரி கிண்டில் டிவைஸ்ல வரணும்னு ஆரம்பிச்சு ஒரு 5 மொழிகள் அதில தமிழும் இருந்தது. தேவநாகரி எழுத்தில் எழுதப்படுவதனால் ஹிந்தி, மராட்டி 2ம் இருந்தன. கன்னடம், தெலுங்கு கூட அவர்கள் கொண்டு வரவில்லை. பிரதமர் குஜராத்தி என்பதனால் குஜராத்தி மொழியை கொண்டு வந்தார்கள். மற்றதுக்கெல்லாம் அவங்க சப்போர்ட் குடுக்கறதுக்கு முன்னாடியே அத கொன்னுட்டாங்க அந்த ப்ராஜெக்ட்டயே. நாட் வயபிள் அப்படின்னு. அத நாங்களும் பார்த்தோம். ஒரு பதிப்பாளராக ஆரம்பத்தில நிறைய எஃபோர்ட் போட்டு புத்தகங்களை கிண்டில்ல கொண்டு வரும்பொழுது, அந்த கிண்டில் ரெவென்யூ அதிகமாச்சு. 0லிருந்து நான் 0 சம் நம்பர். அதுக்கப்புறம் ஃப்ளாட் ஆச்சு. அதாவது அந்த அந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் இந்த டெக்னாலஜிய எடுத்துக்கிறவங்க மட்டும் தான் பயன்படுத்தினாங்க. அதற்கு பிறகு அது கீழே விழ ஆரம்பித்தது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அப்புறம் இன்னைக்கு வந்து சொல்லிக் கொள்ளும்படியாக எனக்கு மாசம் எவ்வளவு கிண்டில்லேருந்து ஏதாவது பணம் வருதா? அப்படின்னு கூட அது ரெஜிஸ்டர் ஆகாத மாதிரியான ஒரு நம்பரா தான் அது இருக்கு. அதனால டெக்னாலாஜிக்கலி சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட். ஆனால் கமர்ஷியலி அன்சக்சஸ்ஃபுல்லாக போய் முடிந்து யாருமே அதை பற்றி கவலைப்படுவதாக தெரியவில்லை. ஆனா வெவ்வேறு மாடல்ஸ் இன்னமும் பயன்பாட்டில இருக்கு. ஒரு சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கிரிப்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அது தன்னுடைய பெயரை எவராண்ட் என்று பெயரை மாற்றிக்கொண்டு ஒரு லைப்ரரி மாடல்ல எக்கச்சக்கமான புத்தகங்களை எடுத்து கொண்டு வந்து நீங்க மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்தால் நீங்கள் எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் ஒன்று கொடுக்குறாங்க. எல்லாமே ஆப்புக்கு போயிட்டாங்க. இதுக்கு ஸ்பெஷல் டிவைஸ் எல்லாம் இனிமே வேஸ்ட். கிண்டில் அன்லிமிட்டெட் என்று இவர்களும் அமேசானும் ஒன்று பண்ணுகிறார்கள். நடுவுல கூகுள் புக்ஸ், ஆப்பிள் புக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அவங்கலாம் தூக்கி போட்டு போயிட்டான். பதிப்பாளர்களாகிய நாங்களும் அதை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டோம்.